நோக்கியாலேருந்து 5310 அப்படிங்கிற ஒரு பட்டன் ஃபோன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஃபீச்சர் ஃபோன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த நோக்கியாவோட 5310ல் அப்படி என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது, இந்த ஃபோன் வந்து வாங்கலாமா வேண்டாமா, மேலும் இந்த ஃபோன் வந்து யாருக்கு செட் ஆகும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த நோக்கியாவோட 5310ஓட டிஸ்பிளேல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 2.4 இன்ச் QVGA டிஸ்பிளே பயன்படுத்துகிறாங்க. அதாவது 320x240 ரெசல்யூஷன் உள்ள சின்ன ஸ்க்ரீனாக வருது. மேலும் இந்த நோக்கியா 5310 வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் மியூசிக் எடிஷன். அதாவது ஃபோனோட லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு வந்து வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு லாங்கான ரெட் ஸ்ட்ரிப்பில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரைட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ட்ராக் சேஞ்ச் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ட்ராக் பாஸ் ப்ளே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ மியூசிக் கேட்குறவங்களுக்கு இந்த கண்ட்ரோல்ஸ் லேஅவுட் மூலமாக ஈஸியாக பாட்டை சேஞ்ச் பண்ணுறது, வால்யூம் அப் அண்ட் டவுன் பண்ணுற மாதிரி விஷயங்கள் ஈஸியாக பண்ணலாம். மேலும் இந்த ஃபோனில் MT6260A அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் பயன்படுத்துகிறாங்க. 8 MB ரேம், 16 MB இன்டர்னல் ஸ்டோரேஜில் வருது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 32 GB வரையும் எக்ஸ்டர்னல் பண்ணுறதுக்கு மைக்ரோ SD கார்டு சப்போர்ட்டும் கொடுக்காங்க. டியூவல் சிம் சப்போர்ட்டும் இருக்குது. மேலும் சீரிஸ் 30+ அப்படிங்கிற OS ரன் ஆகுது. ஸோ நார்மலான OS தான். ஃபேஸ்புக் மாதிரியான எந்த ஒரு விஷயமும் இருக்காது. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் சப்போர்ட்லாம் இதில் கிடையாது. மேலும் ஃபோன் பேக் சைடில் VGA கேமரா தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஃப்ளாஷ் சப்போர்ட் இருக்குது. ஸோ VGA கேமரா வச்சு ஒன்றும் பெருசாக எடுக்க போகிறதில்ல. இந்த ஃபோனில் 3.5 ஆடியோ ஜாக், FM ரேடியோ மாதிரியே சப்போர்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டியூயல் ஃப்ரண்ட் ஃபேசிங் ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது வழக்கமான ஃபீச்சர் ஃபோன் மாதிரியே இது வெயிட் கம்மியான ஃபோனாக தான் இருக்குது. அதாவது 88.2 கிராம் தான் இதோட வெயிட் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் வந்து 2G சப்போர்ட் தான் இருக்குது, 3G கிடையாது. ஸோ 2Gங்கிறது ப்ரௌசிங் கூட அந்தளவுக்கு பண்ண முடியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் ப்ளூடூத் 3.9 சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூடூத் ட்ரான்ஸ்ஃபரும் ஸ்லோவாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சார்ஜ் பண்ணுறதுக்காக நமக்கு மைக்ரோ USB போர்ட் கொடுக்காங்க. இந்த ஃபோனில் 1200 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக தொடர்ந்து 7.5 மணி நேரம் வரையும் வந்து பேச முடியும் சொல்லியிருக்காங்க. அதுவே ஸ்டாண்ட் பை அப்படின்னு பார்க்கும்போது 2 சிம் போட்டு பயன்படுத்தினா 22 நாள் ஸ்டாண்ட் பை இருக்கும் சொல்லியிருக்காங்க. ஒரு சிம் போட்டு பயன்படுத்தும் போது 30 நாள் வரையும் இதோட ஸ்டாண்ட் பை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெட், பிளாக், ஒயிட் அப்படிங்கிற 3 டிஃப்ரெண்டான கலர்ஸில் வருது. இந்த ஃபோனோட விலையை பொறுத்தவரை 3399 சொல்லிட்டு அமேசான் வெப்சைட்டில் கிடைக்குது. லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது ஜூன் 23 வாங்கலாம். ஸோ இந்த ஃபோன் யாருக்கு செட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, பேசிக்காக பட்டன் ஃபோன் வாங்கணும், நோக்கியா ஃபோன் தான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து செட் ஆகும். இப்போ வந்து இன்டர்நெட் பயன்படுத்த பிடிக்காதவங்க, அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து கொஞ்சம் வயசானவங்களாம் இருக்கலாம், ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃபோன் செட் ஆகும். மற்றபடி வந்து வாட்ஸ்அப் மாதிரியான பேசிக் ஃபீச்சர்ஸ் கூட இதில் கிடையாது அப்படிங்கிறது கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஸோ ஒருவேளை ஃபோன் பேசுறதுக்கு மட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஃபோன் வாங்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயணிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. நான் அருண் டெக் தமிழுக்காக மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.